Hello students, welcome to Solve Your Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th standard mathsல exercise 5.2ல second sum. Find the equation of the ellipse. இதில் third subdivision. Length of lattice rectum 8ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் ஃபோக்கைனா இது lattice rectum. ஸோ இதோட length 8ன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஈயோட வேல்யூ 3/5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு length of lattice rectum கொடுத்துருக்காங்கன்னா அதோட வேல்யூ 2b²/a தான் இருக்கும். ஸோ இதை வந்து a இங்கிட்டு கொண்டு வந்தால் 2b² = 8aன்னு வரும். ஸோ இதில் 2 டைம்ஸில் நான் சால்வ் பண்ணேன்னா b² = 4a அப்படின்னு வரும். ஆல்ரெடி நம்மளுக்கு இன்னொன்று ஒரு ஈக்குவேஷன் தெரியும். b² = a² 1 - e². ஸோ இது ரெண்டுமே b² தான். ஸோ இது ரெண்டையும் நான் ஈக்குவேட் பண்ணுறேன். அப்போ நம்மளுக்கு 4a = a² 1 - e². e வேல்யூ என்ன? 3/5. அப்போ அதுக்கு ஸ்கொயர் எடுத்தால் நம்மளுக்கு 9/25 வரும். ஸோ இங்கே ஒரு ஏவும் இங்கே இருக்கிற a² ஒரு ஏவும் கேன்சல் ஆகி நம்மளுக்கு வெறும் 4 = ஸோ 25 - 9 நம்மளுக்கு வெறும் 16 தான் இருக்கும். ஸோ 16a/25. ஸோ இங்கேயுமே நம்மளுக்கு 4 கேன்சல் ஆகி இங்கே ஒரு 4 தான் இருக்கும். ஸோ a = 25/4 அப்படின்னு வரும். நம்மளுக்கு a² தான் தேவை. ஸோ a² = 25², அதாவது 625/4² 16. தென் bயோட வேல்யூ வேணும். b² என்னன்னு பார்த்தோம். b² = 4aன்னு பார்த்தோம். அதாவது 4 × 25/4. ஸோ b² வேல்யூ என்ன? வெறும் 25 தான். ஸோ இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் எழுதணும். ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் என்ன? x² / a² + y² / b² = 1. ஸோ x² / a² வேல்யூ என்ன? 625/16 + y² / 25 = 1. ஸோ இந்த 625/16 ரெசிப்ரோக்கல் ஆகி நம்மளுக்கு 16x² / 625 + y² / 25 = 1 அப்படின்னு வரும். ஃபோர்த்து சப்டிவிஷன் லென்த் ஆஃப் lattice rectum 4ன்னு சொல்லிட்டாங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஃபோக்கை 4√2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஃபோக்கையை நம்ம யூஸ் பண்ணலாம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஃபோக்கைக்கு ஃபார்முலா 2ae. ஸோ 2ae = 4√2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ aeயோட வேல்யூ என்ன? 2√2. ஏன்னா இங்கே ஒரு 2வும் 4ல் ஒரு 2வும் கேன்சல் ஆகி வெறும் 2√2 தான் இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு ae² வேணும். அப்போ இதுக்கும் நான் ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகும்? 2² × √2² வரும். ஸோ தட் இஸ் = 4 × 2. அப்போ a² e² வேல்யூ 8. இப்போ லென்த் ஆஃப் lattice rectum. லென்த் ஆஃப் lattice rectum கேட்டாங்கன்னா அதோட வேல்யூ 2b²/a. ஸோ தட் இஸ் = 4. அப்போ 2b² வேல்யூ 4a, b² வேல்யூ 2a. ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் b² = a² 1 - e². ஸோ இந்த b²க்கு பதிலாக நான் 2a எழுத போகிறேன். ஸோ 2a = a² மைனஸ் இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணால் a² e² அப்படின்னு ஆகும். இங்கே எல்லாத்தையும் ஒரே சைடாக கொண்டு வந்தால் ஸோ 0 = a², இது -2a ஆகும். a² e² வேல்யூ என்ன? 8. ஸோ -8 அப்படின்னு ஆகும். ஸோ இப்போ இதுக்கு நான் ஃபேக்டர் எடுத்தேன்னா நம்மளுக்கு ப்ராடக்ட் -8 வரணும், சம் வந்து -2 வரணும். ஸோ 4 × 2 இங்கே நம்மளுக்கு மைனஸ். ஸோ a - 4 a + 2 = 0. அப்போ ஒன்று aயோட வேல்யூ 4, இல்லை aயோட வேல்யூ -2. aயோட வேல்யூ -2 இருக்க வாய்ப்பில்லை, ஏன்னா a வந்து லென்த்து. ஸோ a = 4
இதை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ பியோட வேல்யூ என்ன? பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2ஏன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 × 4 தட் இஸ் ஈக்குவல் டு 8. இதே மாதிரி ஏ ஸ்கொயர் வேல்யூவும் நம்மளுக்கு தேவைப்படும். ஏ ஸ்கொயர் வேல்யூ என்ன? 4 ஸ்கொயர், அதாவது 16. ஸோ இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் எழுதணும். எக்ஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அதாவது எக்ஸ் ஸ்கொயர் பை 8 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை 16 ஈக்குவல் டு 1.